வணக்கம்ண்ணா. அண்ணா தமிழர் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம இப்போ பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, பண்ணையோட முகவரி, நம்ம பண்ணையை பற்றி சொல்லுங்கள் ஒரு அறிவு. அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாகக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்துக்கு வந்து தலைவாசலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம இடம் வந்து ரோட்டு வரத்தே இருக்குது. பஸ்ஸில் வேணாலும் வரலாம், அல்லது நம்ம வந்து பைக்கில் வந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம். மேற்கு சைடு இருந்தால் ஆத்தூர் பக்கத்தில், கிழக்கு இருந்து வந்தால் கள்ளக்குறிச்சி பக்கத்தில், கள்ளக்குறிச்சி கூட்டுரோடு மருத்துவ கல்லூரி பக்கத்தில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுண்ணா. சரிண்ணா. நம்ம பண்ணையில் எவ்வளவு மாடுகள் வரும், என்ன பட்ஜெட்டில் மாடுகள் வரும்? ஆனால் நம்ம பண்ணையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 57 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்குள்ளே நம்மள்ட்ட இன்னைக்கு இருந்ததுன்னா, இன்னைக்கு மாடுகள் வந்து இன்னைக்கு மக்கள் கஸ்டமர் அதிகமாக வந்திருந்தாங்க. எலெக்ஷன் போய் மறுவாரங்கிறதுனால அதிகம் வந்திருந்தாங்க. ஒரு நம்மள்ட்ட ஒரு 20-22 மாடு இந்த வாரம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒரு 15 மாடு நம்ம காலைல ஒரு 12 மணிக்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டோம். வெள்ளி சனியில் வியாபாரம் முழுமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்துட்டு அதிக மாடு எடுக்கிறோம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அடுத்து பார்க்க போகிற மாடு நம்மளது வந்து கருப்பு விலையில் கிராஸ் டைப்பில் சிந்து கிராஸில் அமைஞ்சிருக்குது. கருப்பு விலையிலையும் நம்ம வெயில் மலைக்கு தாங்குற மாதிரி எனக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு தேவைப்படுறாங்க. இது உள்ள மாடு நம்ம எடுத்தால் வெயில் மலைக்கும் நல்லாயிருக்கும், மாடும் நல்லா கறக்கும், பேசப்படியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுழி பார்க்குறோம், நடுமுது ஒரு சுழி. இது கறக்கிற திறன் பார்த்தா ஒரு 5 லிட்டர் ஈஸியாக 8-7 5 லிட்டர் ஈஸியாக வரும். 6 பல்லு 2வது கண்ணு. இது நம்ம விலை நம்ம சொல்கிற விலை 73 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. கருப்பு வெள்ளையில் இது என்ன ஸ்பெஷல்? கருப்பு விலையில வந்து பியூர் கருப்பு விலையில ஹச்எப்ல எஸ்என்எஃப் ஃபேட்டு டிகிரி வராதுன்பாங்க. இது வந்து கிராஸ் ரூட்ல இருக்கிறதுனால இது டிகிரியும் வரும், பாலும் வரும். கண்ணு போட்டு ஒரு 5-6 மாதம் சினையானா கூட இந்த கருப்பு விலையில ஏன் மக்கள் விரும்புகிறாங்கன்னா, கடைசி வரலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பால் குறையா வருமா. செவல மாட்டில் ஊசி போட்டால் 3 மாதத்துலேயே பால் குறைஞ்சும், அதை நின்றுக்குமா. இது 7 மாதம் வரலும் பால் குறையா வரும். அதனால தான் கருப்பு விலை மக்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி கருப்பு விலையை வாங்கலாம்னு நினைப்பாங்க, நான் வெயில் மலை தாங்க மலைக்கிறாங்க. இது வெயில் மலைக்கும் தாங்கும், கருப்புலையும் இருக்குது, கறவையும் உனக்கு 5 லிட்டர் கறக்கும், நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு உண்டுண்ணா. சரிண்ணா. இதுக்கு நம்ம சொல்கிற விலைண்ணா, இதுக்கு நம்ம சொல்கிற விலை 73 தான் விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் 2 பல்லு தலசங்கடியர் ஒன்றுனா, 6 பல்லு ஈத்து மாடு 2வது கண்ணுங்கண்ணா. 2 நல்லா சொல்லி சுத்தம் மாட்டில் எந்த தப்பல்னா, இது வந்து கரை ஒரு 16-17 கறக்கும், ஒரு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாடு ஒரு 12-13 வரும். இந்த கண்ணுக்கு ஒரு 6 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 2 நம்ம ரொம்ப லாங்கிலிருந்து வந்தாங்க. ஒட்டச்சத்திரத்துக்கு அந்தாண்ட 10 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்தாங்க. முன்ன பண்ண அனுசரித்து நம்ம கொடுத்தோம். நம்ம பண்ணையிலே ரேரான கலர்னா வாரத்தில் 1-2 தானே இந்த மாதிரி கலர் சிவாஜி வச்சுப்பாங்க. இது மாதிரி கலர் வரும். அதோட மட்டும் இல்லை, சிவாஜி வச்சுப்போம் கொஞ்சம் கிராஸ் டைப் பண்ணோம்னா நல்லா வெயில் மலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வந்திருக்கோம்னா, இது நல்லா சரிபாதி செவலும் வெள்ளையும் கலந்தனா சுழிப்பாரும் அருமையான நடுமுது சுழி. இது கறவை திறன்னு பார்க்க போனால் 15 லிட்டர் தலைச்சனிக்கு கறந்த மாடு. இந்த கணக்கு 2 லிட்டர் சேர்த்து 17 லிட்டர் கறவை வரும். 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கலர் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர்னா. காம்போலம் கீம்போலம் பேசப்படி நல்லா இருக்கும். காம்பு இன்னும் கண்ணு போடும் போது சொரந்துன்னா நல்லா பேசப்படி நல்லா பூக்காமல் நல்லா இருக்கும். தோரம் ஒரு பீருக்கு 50 மில்லி பால் வரும். அதோட மட்டும் இல்லை, மிஷினுக்கும் போட்டுக்கலாம், கைக்கும் போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா தார இருக்குது. நேரம் 10 லிட்டர்னு சொன்னால் கூட நம்புவாங்க, அது உள்ள தார. இது இப்போ நல்லா தீனி செல்வாக்கு இருந்தால் 9 லிட்டர் ஈஸியாக இந்த கண்ணுக்கே கறக்கணும்னா. 2வது கண்ணு 4 இருந்து 6 பல்லு ஆகுதுண்ணா. சின்ன பிள்ளை 2 இருக்குது. குணமும் நல்லா இருக்குது. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கும். மடியில் நல்லா ஃபுல்லாக தோல் சுருக்கம் ஃபுல்லாக கிடக்குது. அதோட மட்டும் இல்லை, இந்தாண்ட போந்து இந்தாண்ட இருந்தாலும் குணமான அவ்வளோ தங்கமாக ஒரு குழந்தை வாய் வச்சு போனால் கூட எட்டத்தினால அது உள்ள குணமானா நடையில் வரம் பாருங்கண்ணா மடிக்கால். ஆனால் இது என்ன பட்ஜெட்டில் எடுங்க? ஆனால் இதுக்கு நம்ம விலை சொல்கிற விலை 79 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு 75 ரூபாய்க்கு மேலே கடை கொடுத்தலாம். ஆனால் மாட்டிலே ஒரு ஹெவி சைஸான மாடினா இதை மாட்டில் சிந்து பெட்டு கலப்பின இது வந்து 2 பல்லில் 2வது கண்ணுனா இதை. ஒரு கண்ணு ஏற்கனவே போட்டுது. இது 2வது கண்ணு 2 பல்லு தான் ஆகுது. 2 பல்லுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. கடமுளைச்சி மாடு மாதிரி நல்லா மாட்டு நல்லா தோறனால பெருமாடுனா தலைச்சனைக்கு அது ஒரு 15 லிட்டர் கறவை வந்ததுன்னா, இது 2வது கண்ணு ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். 8-8 16 லிட்டர் கேரண்டியாக வரும்னா. சுழிப்பாரும் அருமையான சொல்லி, முதுல் ஒரு சொல்லி, முதுல் நடுமுதுல் அமைஞ்சிருக்குதுன்னா இன்னும் கண்ணு போட 10 நாளைக்கு மேலே கண்ணு வரும். மாட்டு நல்லா ஜெயஜாண்டி நல்லா பெரிய மாடு. இது வயசுக்கு இது மாடு ஓவர் சைஸ் மாடுனா. அடுத்த கண்ணுக்குலாம் மாடு எல்லாம் மீறிக்குமா. இளம் வயசுல பெரிய மாட்டுல இருக்குதுண்ணா. இது 2வது கண்ணுல 2 பல்லு இருக்குது. இதெல்லாம் ஒரு பண்ணைக்கு போனால் பண்ணைக்கு போனால் 10-15 கண்ணு நம்ம பயமெல்லாம் வச்சுக்கலாம். ஈஸியாக பண்ணைக்கெல்லாம் போனால் 9 லிட்டர் ஈஸியாக கறக்கலாம். 5 லிட்டர் கேரண்டியாக பால் இருக்குண்ணா. சிந்து பெட்டு மாடு நல்லா உருவம் பெருசாக வேப்ப எதனாலும் திங்க பிடிக்க அப்படி மாடு. சரிண்ணா. இது என்ன பட்ஜெட்டில் என்ன கிடக்கு? அண்ணா இது 79 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நம்ம என்ன கேரண்டி கொடுக்குறோம்ண்ணே? அண்ணா 4 காம்புக்கு உதைக்கிறது பூத்தளத்துக்கு முழுமையாக கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா. பூத்தல்னாலும் நம்மள்ட்ட போட்டோ போட்டுவிட்டு ஏற்றிட்டு வந்துடலாம். மாடு உதைச்சாலும் 2-3 நாள் பார்க்கலாம், இல்லைன்னா ஏற்றி வந்துடலாம். அதே மாதிரி காம்புக்கு கண்ணு போட்டனைக்கே சொன்னால் தானே ஏற்றுவோம். 2 நாள் 3 நாள்னா ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா. கண்ணு போட்டனைக்கே சொல்லணும், காம்பில் தவறாக இருந்தால். 2 நாள் 3 நாள் போனால் அது அவங்க பால் கீழ் பேச மடிநோவு பட்டுரும் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா. அதை மட்டும் தெளிவாக பார்த்து மழை கிடைக்குன்னு போட்டு நேரம் 6-7 பால் வந்து மகாராஷ்டிரா நல்லா பட்டி பெரிய பால் வரும். அவங்க குலதெய்வம் நினைச்சு நல்லா போடு. 2 நாளைக்கு முன்ன வந்தோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கினாங்க, வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்தோம் வாங்கிட்டு
ஆனால் இப்போ பார்க்குறது செவலையில் ஒரு பிஸ்கட் கலரில் நல்லா சுழி சுத்தத்தில் 2வது கன்று 6 பல்லேருந்து கடையும் போல் முளைக்குதுன்னா நடுமுது சுழியோடு இருக்குது. இது கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் தலைச்சனுக்கு வந்துனாங்க. இந்த கணக்கு ஒரு 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது நல்லா பிஸ்கட் கலரில் சுழி சுத்தமான இல்லாத நல்லா குணமனத்தில் தங்கமாக லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருன்னா கறந்துக்கலாம், பேசிக்கலாம். மிஷினுக்கு நல்லா இருக்கும், கை கரைக்கு நல்லா இருக்கும்மா. பேச மாடிக்கு ஒரு காம்பு ஏற்றதாள் இல்லாத ஒரு காம்பில் எவ்வளோ போகலாம் அதே மாதிரி 4 காம்பு நல்லா செம்ம வரும். கண்ணு போட ஒரு 10 நாள் முழுமையாக எடுத்துக்கும். நல்லா காம்பு பயிர் காம்பு பேச தெரியாதவங்க கூட பேசினா கூட கையை காலை தூக்காது, காம்பும் டைட் வராது, நல்லா பூ காம்புனா. இது பார்த்தோம்னா இதுக்கு ஒரு 72 ரூபா விலை சொல்கிறோம். 70 ரூபாய்க்கு உள்ள என்ன பண்ணால் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் சேலம் மாவட்டம் பெரியார் கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் ஏற்கனவே டிசம்பர் மாதம் வந்து 2 மாடு பிடிச்சிட்டு போகணும். மாடு சிறப்பாக இருக்குது, குணமனமாக இருக்குது. ஆள் கொடுத்தவரும் சூப்பரான ஆள், தங்கமான ஆள். எதுக்காக இருந்தாலும் நல்ல அவர் கூட கையில் வாங்கிட்டு போகிற மாடு வந்து சிறப்பாக இருக்கு. கூட தீர்வு சொல்லி கொடுக்குறாரு. விலை எப்படி இருக்கு? விலை நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு, குணமனமாக பேசி கொடுக்குறாரு. அவரே 1 ரூபா கம்மியாக இருந்தாலும் சரி போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி சிறப்பாக கொடுக்குறாரு. பெரிய சைஸ் மாடு வேணாம், எனக்கு சைஸ் மாடாக வேணும், மாடு எல்லாம் இளம் வயசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாடு சூஸ் பண்ணலாம். இன்னும் பல்லே படல கிடையாது, நல்ல கிடையாது, நல்லா ஜெர்சியில் நல்லா ஒரு 100 கிராஸ் டைப்பில் நல்லா கிடையாது அமைஞ்சிருது. சுழி நடுமுது சுழி. எனக்கு இளம்பொருளாக வேணும், ரொம்ப பெரிய மாடு வேணும், சைஸ் மாடு அடக்கமாக இருந்தால் போதும் அப்படின்னு வீட்டு யூஸுக்கு பாலுக்கு எனக்கு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாடு சூஸ் பண்ணலாம். 2 நேரம் ஒரு 12 லிட்டர் கரை வரணும். இதோட வயசுன்னு பார்க்க போனால் இன்னும் பல்லே படலாம். இது பிறந்து 2 வருஷமே இன்னும் ஆகல. நல்ல கிடையாது, நல்ல குணமனம், அதே மாதிரி நல்லா காம்பலாம். இன்னும் கண்ணு போட 10 நாள் டு 15 நாள் ஆகும். நல்லா மடிக்கு வச்சு கிடி வச்சு இல்லை, ஒரு லேடிஸ் புதுசாக பால் கறக்கிற நினைக்கிறவங்க கூட இந்த மாடு வாங்கி நல்லா கறந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நல்ல குணமனும் நல்ல குணமனம், யார் வேணாலும் பேசிக்கலாம். பழகிறது ஆளுங்கள்ட்ட 2 நாள்லேயே அட்டாச் ஆகிடுது. நேற்று தான் நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு நல்ல குணமும் இப்போ நல்லா அட்டாச் ஆகிடுச்சு மாடு. அது மாதிரி 10 கணு நம்ம உயிரோட இந்த மாடை நல்லா வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்ல குணமும் நல்ல குணமனா ஒரு பண்ணைக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸும் நல்லா இருக்கும். புதுசாக மாடு வாங்கி நம்ம பால் கறக்கிற ஆசைப்படுறவங்க கூட இதில் கலந்து பழகிக்கலாம். அது உள்ள மாடு. அதே மாதிரி மடிக்கால் நல்ல மடிக்கால், ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது. கண்ணு போட அந்த 15 நாள் டைம் இருக்குது. ஈத்து மாடு மாதிரி மடி வரும். நல்லா முட்டிக்காலிருந்து அரை வரலும் நல்ல மடி, நல்லா பெரு முடியும் நல்லா வரும். அதே மாதிரி திங்கிறதும் பாரு, எதுவும் தீண்டவோ எதுவும் பழுப்பு இல்லைனா நம்ம போடாத குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு என்ன பட்ஜெட்லாம் எனக்கு? ஆனால் இது வந்து நம்ம 60 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும். ஆனால் நம்ம பார்க்க போகிற மாடு வந்து இப்போ தலைச்சங்கண்ணுனா 2 பல்லா வந்து 4 பல்லா மாறுது. சுழி பார்க்கணும், அருமையான சுழி. நெத்தியில் ஒரு சுழி, அதே மாதிரி முதுகில் ஒரு சுழி. மாடு நல்லா ரெட் சிந்தியும் கிராஸு, ஜெர்சிலையும் கிராஸு, நல்லா நெய்ஸ் தோலில். இதில் மெயினாக பார்க்க போனால் நம்ம காம்போலம், நல்ல காம்போலம், 4 காம்பு நல்லா இடைவெளி, நல்ல காம்பு நல்லா தட்டப்பை, இந்த மாதிரி நல்லா நீளம். அதே மாதிரி மடிக்காலும் நல்ல மடிக்காலும் ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது. ஆனால் இது ஃபேட்டேஷனுக்கும் நல்லாயிருக்கும், டிகிரியும் நல்லா வரும். மாடு நம்ம 10 கன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேச பிடிக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டு யூஸுக்கு பால் எடுக்கிறதுனால அது நல்லா தடிமாக நல்லா இருக்குங்க. மாட்டில் இப்போ வந்து மாடு மீடியமாக இருந்தாலும் அடுத்தடுத்த கண்ணுக்கு மாடு பணமும் ஏறும், பாலும் ஏறும், மாடு உருவமும் பெருசாகும். ஆனால் இது நம்ம வந்து 67 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஜாதியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு பெஸ்ட்டாக இருக்குமா. நல்லா பியூர் ஜெர்சியில் 4 பல்ல வெள்ளை கொம்பில் அப்படியே ரிங்கு கொம்பில் எதை வச்சு நம்ம கிராஸு ஜாதின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த கொம்பு பாருங்கள், அப்படியே வளைவில் சின்ன கொம்பில் கிளி கொம்பில் வெள்ளை கொம்பில் பால் கொம்புமாங்க. இதே மாடு கிராஸ் மாடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொம்பு அகலமாகவும் இதோட கொம்பு அளவு வந்து நல்லா கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். இது நல்லா பயிர் கொம்பில் அப்படியே நல்லா உள் வளைவில் நல்லா இருக்கும். அதுதான் ஜாதி. இது வந்து பியூரில் ஜெர்சியில் பியூர் ஜெர்சி. இதை சுழி சுத்த மாட்டில் தப்பு இல்லை. மாட்டு எண்ணெய் உயர மாடு, எண்ணெய் ஊற்றும் எண்ணெய் உடையும் மாடு வந்து ஒரு 15 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கண்ணுக்கே இருக்குது. இன்னும் 15 நாள் டு 20 நாள் டைம் இது எடுத்துக்க முழுமையாக. கண்ணு போடுறதுக்கு ஒரு ஈத்து மாடு மாதிரி அடுத்த கண்ணுக்கெல்லாம் மாடு நேரம் 10 வரக்கூடிய கெப்பாசிட்டி. இந்த கண்ணுக்கு ஒரு 5 லிட்டர் கரை வரும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை 75 ரூபா தான் விலையே சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இது உள்ள மாடு வாங்கினோம்னா 10 கன்று நம்ம வச்சுக்கலாம். மாடும் பாலும் அதிக திறன் கொடுக்கக்கூடிய மாடு, நல்லா பால் கும்பில் பியூர் ஜெர்சியில். வெயில் மலைக்கும் ஏற்ற மாடு. இந்த மட்டும் வெயிலே தான் கிடந்தது. அதே மாதிரி நல்ல குணமான ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது. மடி இன்னும் 15 நாள் டு 20 நாள் வரும்போது மடி நல்லா முழுமையான மடி எடுத்து கண்டுபிடுமா. அதாவது மாடு குறப்பில் இல்லாத நல்லா உடம்பு கணத்தில் ரெட்டை முதுகில் நல்லா ஜேஞ்சாண்டியாக நம்ம மாடு வாங்குறது முக்கியம் இல்லை. மாடு நல்லா தீனி நல்லா சாப்பிடுதா, நம்ம இடத்துக்கு போனால் அடாப்டர்ஸ் கிளைமேட்டு ஒத்துவதா, நல்லா சாப்பிடுதான்னு இதெல்லாம் பாரு சாண புல்லு தான். அது மாதிரி எது போட்டாலும் நல்லா சாப்பிடும். நல்லா மாடு நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. மாடும் பெருவிட்டாகவும் இருக்குது. மாடும் பெருவிட்டாகவும் கறவையும் நல்லா கறவை திறன் வர மாதிரியும் நல்லா தீனி இப்போ நம்ம கொடுக்குற தீனி முழுமையாக எடுத்துக்கிட்டாதான் நம்ம நினைக்கிற பால் வரும். அதை மெயினாக பார்க்கணும். இப்போ மாடு நல்லா சாப்பிடுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இப்போ எவத்தை விட்டாலும் ஒரு காட்டில் ஒரு காட்டு மேய்ச்சல் விட்டா கூட நல்லா மேய்ஞ்சிட்டு அது மாதிரி நல்லா கறக்கும். தீனி போடாத குடும்பம் தான் இது. நல்லா சாப்பிடக்கூடிய நல்லா மாடு ஆரோக்கியம் நல்லா இருக்குது. செக் பண்ணி நம்மள்கிட்ட பார்த்து எடுத்துக்கலாம். மாடு வாங்குறது பெருசில் நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு நினைக்கிற பால் வரும். ஆனால் 4 பல்லில் செம்புத்து செவலையில் 4 பல்லில் நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் முழுமையான நல்லா திருத்தமான மாடு. சுழி சுத்தம் மாட்டில் எந்த பல்லு நடுமுது சுழி
காம்போலம் டாப்பான மாடு ஈத்து மாடு மாதிரி நல்ல காம்போலம் தலைச்சங்கன்னு தான். தலைச்சங்கனுக்கு ஒரு 14 லிட்டர் நம்ம கறக்க சொல்லி கேரண்டி சொல்லி இந்த மாட்டை கொடுக்கலாம். இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்ணு போட்டு நல்லா முழுமையாக மடி எடுத்துக்கிச்சு. காம்பு நல்லா சுரந்துக்கிச்சு. 4 காம்பும் பாருங்க நல்லா அப்படியே அச்சு வெள்ள மாட்டோம். நல்லா 4 காம்பும் பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு அற்பும் நல்லா இருக்கும். பார்க்கும்போதே காம்பை கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி நல்லா அழகாக நல்லா இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் அந்த மாடு. இந்த மாடு நம்ம வந்து சொல்கிற விலை 67 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண 1000 குறைச்சி கஸ்டமர் கொடுக்கலாம். இது உள்ள மாடு வாங்கினா இளம்பொருளாகவும் இருக்கும், காம்போலமாக இருக்குது, மடிக்காலும் இருக்குது. கலரும் நல்லா செம்புத்தும் இல்லாத செவிலும் இல்லாத 2 டபுள் கலர் கலர்ந்தது. கொம்பு நல்லா ஆஸ் கும்பில் நல்லா கிளி கும்பில் அமைஞ்சிருக்குது. குணமனம் பேச பிடிக்கும். நல்லா லேடி ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம், எந்த தொந்தரவும் இல்லை, நல்லாயிருக்கும். இது 2வது கணக்குலாம் ஒரு 16-17 வரும். 3வதுக்கெலாம் நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாடு. மாட்டில் நல்லா பொறுமையான அமைதியான மாடு. இந்த மாட்டில் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா இந்த மடிக்காலும் காம்பு திருத்தமும் தான். நம்ம ஒரு பால் மாடு வாங்குறோம்னா மடிக்காலும் காம்பு திருத்தம் இருந்தால் தான் நமக்கு பேச பிடிக்கும், நல்லா இருக்கும். காம்பு பாருங்க எவ்வளோ நல்லா அச்சாட்டம். 4 காம்பு எப்படி ஒரு பீருக்கு 100 பார் வரும்னா அது சும்மா 2 நிமிஷத்தில் உட்காந்தோம்னா வட்டா நம்பரை தெரியாது, நம்ம எந்திரிச்சிக்கலாம். இப்போ தான் உட்காந்தீங்க அதுக்குள்ளே கறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. சில மாடு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு இடத்துல, அங்கே வாங்கினா லோக்கலில் வாங்கினா இங்கே வாங்கினா தீனியே எடுக்க மாட்டேதுங்க. உங்கள் மாடு எப்படிங்க அப்படிம்பாங்க. எங்கள் மாடு நீங்கள் போட்டால் போதும், உங்கள் மாட்டுக்கு திங்காது போட்டால் கூட போதும் பாரு. கூலம் குப்பை எதுவுமே நம்மள்கிட்ட நங்கு பார்க்காது. ஏன்னா விவசாயிகிட்ட நேரடியாக நம்ம பார்த்து தீனி தப்பு திங்கி தான் அங்கே 2 நாளைக்கு செக் பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து 2 நாளைக்கு செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். அதனால தவறுகள் வரதில்லை. புது இடம்னா ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண இருக்கும். அதனால நம்மள்ட்ட 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் வியாபாரம் ஸ்டார்டிங். இப்போ 2 பல்லு தான் நல்லா பெருங்கடியான மொட்டையில ஜெர்சி, பியூர் ஜெர்சி. சரி, 2 பல்லு தான் நல்லா சுழி சுத்த மாட்டில் இருந்த தப்பில்ல. நல்ல மாடு. நம்ம இடத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். லோக்கலில் தான் வாங்கியிருக்காங்க. இது விலை நம்ம 83 ரூபா 87 ரூபா விலை சொன்னோம். அண்ணா அப்புறமா என்ன பண்ண பேசி 79 ரூபாய்க்கு பேசினாரு, கொடுத்துட்டோம். மாடு ஈத்து மாடு மாதிரி நல்லா பெருமாடு. ஆனால் 2 பல்லு தான். தலைச்சனிக்கு ஒரு நல்லா கவனிச்சோம்னா ஒரு 15 லிட்டர் கறக்கும். மாடு நல்லா பெருமாடு. இது உள்ள மாடு தேவைப்பட்டால் நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான மாடுனா வெயில் மலைக்கு நல்லா ஏற்றமானா நல்லா ஒரு சின்ன இன மாதிரி நல்லா மாட்டில் நல்லா நீரோட்டம், நல்லா முக கல்யாண மாடு. அழகான நெத்தியில் ஒரு நீர் அழகான வெள்ளை. இது கண்ணு இப்போ தலைச்சம் போட்டு இது 2வது கண்ணுனா 2வது கண்ணுக்கு 6 பல்லாந்து கடைப்பல் முளைப்பிடுது. தலைச்சனிக்கு ஒரு 20 லிட்டரு கறந்தோம்னா நம்ம இந்த வெயில் மழை அதிகமாக அந்த வெயில் இருக்கிறதுனால இந்த காணலுக்கு ஒரு 2 லிட்டர் குறைச்சி நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு 16 to 17 லிட்டர் நம்ம சொல்லிக் கொடுக்கோம். ஆனால் 20 லிட்டர் கூட வரும். அவங்க வச்சிருக்கிற சவரட்டினை பொறுத்து 20 லிட்டர் கூட கறக்கூடிய மாடு. நம்ம இருந்தாலும் நம்ம 2 லிட்டர் 3 லிட்டர் குறைச்சதை நம்ம சொல்கிறோம். குணமனத்துலேயே மாட்டிலேயே இன்னும் கண்ணு போட இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுக்கணும். முழுமையாக நல்லா மடி விட்டு தானே கண்ணு போடும். இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. மாட்டில் பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. மாட்டில் இருந்தாலும் ஜெயஜாண்டிக்கான மாடு. இதெல்லாம் கண்ணு போட்டால் ஒரு 10-12 நாளையே நம்ம நினைக்கிற பால் கண்டிப்பாக வரும். ஏன்னா மாட்டு நல்லா நீரோட்டமாக இருக்குது, நல்லா கரை வரும்னா. இது உள்ள மாடு நல்லா பெரிய மாட்டில் இது ஒரு மாடு தேவைப்பட்டா ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் என்ன வரும் நம்ம வாங்குறதா இருந்தா? அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் கொடுக்குறதா? அப்புறம் அண்ணா இப்போ 78 ரூபா விலை சொன்னோம்னா இது கஸ்டமருக்கு நம்ம ஒரு 75-76 கஸ்டமருக்கு ஃபைனலாக கொடுக்கலாங்கண்ணா. 20 லிட்டர் கறக்கிற மாதிரி 75 ரூபா 76 ரூபாய்க்கு நம்மள வாங்கலாம். 20 லிட்டர் சொல்கிறாங்க, நேரம் 10 லிட்டரு சொல்கிறாங்க, மடி காணும் அப்படின்னு நினைக்கோனா இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. மடி மாதிரி தான் கண்ணு போடும் போது 2-3 நாளைக்கு முன்னே மடி நல்லா முழுமையாக எடுத்து கண்ணு போடும். பால் பீஸ்னா மடி ஊற்றிக்கும், பால் ஊறுனா மடி மீண்டு வரும். நல்ல மாடு. கமாண்டில் வராது 20 லிட்டர் வராது, 2, 5, 5, 10 லிட்டரு 6, 12 ஒரு நேரத்துக்கு வர பால் 2 நேரம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தர் சொல்கிறாங்க. கண்ணு போட்டால் நம்மள்ட்ட கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். மாட்டுக்கு முழுமையாக தீனி கொடுத்தா நம்ம கறக்கிற பால் கண்டிப்பாக வரும். இது நம்மள்ட்ட இப்போ வீடியோ நம்ம ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட போடுறோம். பழைய கஸ்டமர் தான் ரெகுலர் நம்மள்ட்ட வராங்க. புது கஸ்டமர் அதிகம் இல்லை, ரெகுலர் கஸ்டமர் அதிகம். நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் நம்ம சொல்கிற பால் கறந்தனால தான் மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் கமெண்ட் போகிறவங்க போட்டுருக்க வேண்டியதான். அவங்களும் ஒரு டைம் வந்து மாட்டை நம்மள்ட்ட வாங்கி கறந்து பார்க்க சொல்லுங்கள். நல்லா கரை வரும். கறக்கலைன்னா நம்ம இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் 20 லிட்டர்னா ஒரு 16-17 கேரண்டியாக பால் வரும். 20 லிட்டர்னா அதுக்குன்னு 10 லிட்டர் 11 லிட்டர் வரும்னா அது மாதிரி வராது. கண்டிப்பாக நான் விவசாயிகிட்ட வாங்குறத பாலை விட 3 லிட்டர் கம்மியாக தான் சொல்கிறேன். அதனால் நம்ம மாடு வந்து ஃபெயிலியர் ஆகிறதில்ல. இப்போ 17 லிட்டர் வர மாட்டேன் நான் 20 லிட்டர் சொன்னோன்னா 17 லிட்டர் விவசாயி சொன்னோம்னா அது 5 தான் வரும். அது ஃபெயிலியர் ஆகிடும். 20 லிட்டர் கஸ்டமர் சொன்னால் நான் கஸ்டமருக்கு 17 லிட்டர் தான் நம்ம விற்கிறவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பேன். அதனால் ஃபெயிலியர் ஆகாது. அதாவது மாடு வாங்கிட்டு ஏற்கனவே போனவங்க தான் ரிப்பீட்டடாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க வந்து புது கஸ்டமர் யாரும் வரலன்னா. நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு போய் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் கஸ்டமர் வந்து அவங்க 4 பேர் சொல்லி பழகிக்கும். அதனால் வாங்குறது விற்கிறது தான் நம்ம முழுமையாக நம்ம சொந்த யூஸுக்கு வாங்குற மாதிரி எல்லாம் சுழி சுத்தம் மாட்டில் காம்பு குறைப்பொழு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் நம்ம சொந்த யூஸ் வாங்குற மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்குவோம். நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிற மாடு தப்பு பார்க்க தேவையில்ல. ஒரு 100% அவங்க ஊரில் போய் கூட யார் வேணா மாட்டு அனுபவம் தெரிஞ்சு காட்டி கூட தவறுன்னு இருந்தால் அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லைண்ணா.
மாட்டில் தப்பு இருந்தால் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். சுழி சுத்தம் மாட்டில் குறைப்பழு உதைக்குது, பூத்தழுது, காம்பில் பால் இல்லை, எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து நம்ம கொடுக்கலாம்ண்ணா. தீனி நம்ம மாட்டுக்கு மனசார ஓரளவுக்கு தீனி செல்வாக்காக இருந்ததுன்னா பின்னி 2 லிட்டர் கறக்கும். கொஞ்சம் செல்வாக்கு கம்மியாக இருந்தால் ஒரு 2 லிட்டர் கம்மியாக வரும். அதுதான் மாட்டோட இயல்பு. கண்டிப்பாக மாட்டில் தீனி கொடுத்தா கறக்காத மாடு எந்த மாடு இல்லை. ஒரு சில மாடு 10 நாளையிலேயே கண்ணு போட்டு இந்த மாதிரி கருத்தி முறை இருக்கிற மாடு 10 நாளையிலேயே கண்ணு போட்டு நம்ம நினைக்கிற பால் வந்துடும்னா, இதே மாடு நீரோட்டம் கம்மியாக இருந்தால் 15 நாள் to 20 நாள் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பால் வராத போகுது. பால் கண்டிப்பாக வரும். நம்ம சொல்கிற பால்லாம் வரும். ஃபெயிலியர் ஆனதில்லை. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒருத்தவங்க போகிறாங்க அவங்களும் மாடு நம்மள்ட்ட வாங்கியிருக்க மாட்டாங்க, கமெண்ட் போடுவாங்க. நம்மள்ட்ட வாங்கிட்டு போனால் மணி பரவாயில்ல 4 பேர் சொல்லி அவங்க சொந்த பந்தம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாட்டில் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மாடு ஒரு 2 நாளையிலேயே நம்ம வித்துறோம். வர கஸ்டமருக்கு மாடு கொடுக்க முடியல. அதனால் மாடு நிறைய பேர் வாங்குறாங்க. சரியில்லா மாடு வாங்க மாட்டேன். நமக்கு பிடிச்சிருந்தா தான் வாரம் 10 கூட வாங்கிட்டு வருவேன். சரியில்லா மாடு வாங்க மாட்டேன். 10 இல்லைனா ஐயோ நம்ம நிறைய பேர் வராங்க, நம்ம மாட்டுக்கு 1000 கிடைக்குது, 30 மாடு கூட வாங்கலாம்னு நினைக்க மாட்டேன். நல்ல மாடாக இருந்தால் தான். இல்லை வாரத்தில் 5 மாடு கூட எடுத்துகிட்டு வருவேன். பிடிக்காத மாடு, எனக்கு மாடு சரியில்லை மாடு இல்லைன்னா மாடு நல்ல மாடு தான் 5 மாடு கூட வாங்கிட்டு வருவேன். அடுத்த வாரம் வாங்கலாம், பிடிச்சிக்கலாம், இந்த வாரம் மாடு கொஞ்சம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குற மாடு ஒரு மாடுமே பரவாயில்லன்னு பேர் எடுக்கிற மாடு தான். சரியில்லைன்னு தவறு வராத மாடு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம வாரானா பண்ணுறோம். வர கஸ்டமரை அவங்க மனசை திருப்தி பண்ணி நம்ம அனுப்புவோம். நம்மளையும் அறியாதையும் 1-2 தவறுகள் என்னையும் அறியாதையும் வரும். அது மாதிரி வந்தாலும் அதை நம்ம சீர்திருத்தம் பண்ணி தந்துடலாம். ஒன்றும் பயப்படுத்த.